இந்த தளபதி கச்சேரி சாங் வந்துருச்சு. அடுத்து ஒரு சிங்கிள் வரப்போகுது உங்களுக்கு. பட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு டீசரோ ட்ரெய்லரோ ரெடி பண்ணிட்டாங்க. அது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லாமே வருது. டிசம்பர் 28ஆம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சிருக்காங்க. மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் கிராண்டாக பண்ணுறாரு. விஜய்கிட்ட சொன்னோன்னா முதல்ல வேணான்னு சொன்னார் இந்த பிரச்சனைக்காக. இப்போ விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வைங்க அப்படின்ட்டாரு. விஜயும் மலேசியா போகிறாரு. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 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 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண ஒரு படம்ங்க இவரை நம்பி. இப்போ அதற்குள்ளே விஷயத்தை விஜய் பார்க்கணும் இல்லையா? பட் அரசியல் வேற, சினிமா வேற. இதுதான் அவருடைய கடைசி படம்னு பேசப்பட்டு இருக்கு. அவர் சொல்லல, பேசப்பட்டு இருக்கு. அப்போ இதை கிளியரன்ஸ் பண்ணி வந்து கொடுத்தா தானே அந்த பேனர் தப்பிக்க முடியும். எதனால சார் மலேசியாவுக்கு அவர் ஆடியோ லான்ச் போறாரு? எதனால? ஏன்னா அவரோட கடைசி படம் அப்படின்னும் போது அவரோட கடைசி ஆடியோ லான்ச் நம்ம சென்னையில் நடந்தால் நல்லா இருக்கும், இல்லை மதுரையில் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ரசிகர்கள் இருக்கும்பொழுது இதனால மலேசியாவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அந்த மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் லைக் பண்ணுறாங்க. ரொம்ப ஆசையாக வந்து பல இதாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அது போகிறதுக்கான வாய்ப்புகளே எதுவுமே இல்லாமல் இருக்கு. தொடர்ந்து பல படங்கள் கேட்டு. ஆமாம். அதனால் அவர் வந்து போய் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா இங்கே தான் பண்ணணும்னு சொல்லி தான் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஈசிஆரில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு மீறி வந்து டிஸ்ட்ரிபியூட் கேட்கும்போது இவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது.